பிரைஸ்லாம். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி சங்கீதம் 25:4. சங்கீதம் 25:4. சங்கீதம் 25:4. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் உமது வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தாவீது இப்படியாய் சொல்கிறார், கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நமக்கு இதுதான் பிரச்சனையே. ஆமேன். தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய வழி என்ன, எந்த வழியில் நடக்க சொல்கிறார் என்பதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல. ஆமேன். சில அது மட்டும் இங்கே உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும். வழியை மட்டும் காமிக்கிறது மட்டுமல்ல, அதில் எப்படியெல்லாம் நான் போகணும்னு எனக்கு போதிக்கணும். ஹல்லேலூயா அப்படின்னு தாவீது கேட்கிறார். இது எப்போ முடியும்? எப்போ முடியும்னா நம்ம ஜெபிக்கிறப்ப தான் முடியும். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கிட்ட நான் ஜெபிக்கிறப்ப தான் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை நம்மளோட பேசவே முடியும். ஆமென். அப்போ காரியம் என்ன? இந்த உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்கிறது அப்படி அல்ல. மத்தேயு 6:32 என்ன சொல்கிறாரு பாருங்க. மத்தேயு 6:32. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இது என்ன? ஒரு நெசசரி ஐட்டம். அங்கே அதுக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா தெரியும். உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க, சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க என்றபடியாக சொல்லிட்டு தான் இந்த வசனம் வருது. இது உலக பிரகாரமாக இருக்கிறவங்க தேடுகிற ஒரு காரியம். ஆமேன். ஆனால் நான் அப்படி இல்லை. நீ என்ன பண்ணணும்? அவருடைய சித்தத்தை நம்ம செய்கிற போது, முந்த பரலோக ராஜ்யத்தையும் அதற்கான நீதியை நாம் தேடுகிற போது இதெல்லாம் சாதாரணமாக உனக்கு கிடைக்குங்கிறார். ஆமென். இதுக்காக நீ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாத. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் யூடியூப்பில் கூட அந்த பிரதர் டேவிட் கணேசனோட ஒரு சின்ன சாட்சியை பார்த்தேன். குறைஞ்சது 50 பிள்ளைங்க, அநாத பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எங்கேயோ போயிட்டு வர்றார். வருகிற போது பிள்ளைங்களுக்கெல்லாம் பசி, கையில் காசு இல்லை. அப்போ அந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு நல்ல ஹோட்டல், அதில் போய் வண்டியை நிறுத்திட்டு எல்லாம் சாப்பிடுங்கன்ட்டார். 50 பிள்ளைங்க அது பார்த்திங்கன்னா சிக்கன் வேணும், மட்டன் வேணும், இது வேணும், அது வேணும்னு சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதான். இவர்கிட்ட பையில் காசு இல்லை. ஐ மீன் யூடியூப்பில் அவர் சாட்சி இருக்குது பாருங்கள். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற போது இவர்கிட்ட வந்து ஒவ்வொன்றும் கேட்குதான், அப்பா எனக்கு இது வேணும், அப்பா இது வேணும், அது வேணும்னு. அங்கே அந்த நேரம் காரில் வந்தவங்க அவங்க அங்கே சாப்பிட வந்திருக்கிறாங்க. அந்த பிரதர் வந்து கேட்டிருக்காரு, என்ன உங்களை எல்லாம் அப்பா அப்பாங்குது, இது எல்லாம் யார் இந்த பிள்ளைங்க அப்படின்னு. இவங்க எல்லாம் அநாத பிள்ளைங்க, நான் எடுத்து வளர்க்குற பிள்ளைங்க என்றபடியாக இவர் சொல்லியிருக்கிறார். இதை கேட்டவர் சைலண்டாக போய் கேசியர்கிட்ட இத்தனை பிள்ளைங்களுக்கான பில்லை நான் தரேன்னாராம். ஹல்லேலூயா. மேற்கொண்டு 2000 இவர் கையில் கொடுத்துட்டு போனாராம். ஆமென். எதுக்கு நான் சொல்கிறேன்? இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள்ங்கிறத எப்படி பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அது எதுக்கு நான் போஷிக்கிறேனே உங்களுக்கு தெரியாதாங்கிறார். ஹல்லேலூயா. அது அறுக்கிறது இல்லை, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அது அடுத்த நாள் சாப்பாட்டுக்காக கவலைப்படுறதும் இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளோ ஏகப்பட்ட பறவைகள் இருக்குது, விதவிதமான பறவைகள் இருக்குது, ஒவ்வொன்றும் சாப்பிடும். ஆமென். எல்லாத்தையும் தேவன் போஷிச்சுக்கிட்டு தான் இருக்கார். ஹல்லேலூயா. அப்போ காரியம் என்ன? இந்த காரியத்துக்காக நீ ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறார். சாதாரண காரியங்கிறார். ஆமென். எனக்கு சாப்பாட்டுக்கு வேணும், இதுக்கு வேணும்னு ஒரு நெசசரி ஐட்டத்துக்காக நீ ஜெபிக்காத. நீ செய்ய வேண்டியது என்னுடைய ராஜ்யத்துக்கான காரியம் என்னவோ அதை செஞ்சுன்னா நான் உனக்கான தேவையெல்லாம் இதெல்லாம் நான் பூர்த்தி செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா.
அப்போ நம்ம ஜெபத்தில் நாங்கள் தாவீது என்ன சொல்கிறார், கர்த்தாவே உமது வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியத்தில் நீ ஜெபிக்கிற போது அவர் என்ன பாதையை காமிக்கிறாரோ அதில் போங்கிறத தான் இங்கே வேதம் சொல்லுது. ஆமென். எனக்கு சாப்பாடு வேணுங்கிறதுக்கான காரியத்துக்கு போன்னு சொல்லலை. ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்தில் நான் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எப்படி நடக்கிறது, ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட உனக்கு காரியத்தில் நான் உனக்கு போதிப்பேன், உன்னை நடத்துவேன் அப்படிங்கிறார். எந்தெந்த காரியத்தில் எப்படி செய்யணுமோ அதை நான் செய்வேன் அப்படிங்கிறார். ஆமென். அங்கே பிலிப்பியர் 4:6 என்னப்பா அது சொல்லுது? பிலிப்பியர் 4:6 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம்தான். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் விண்ணப்பங்களை, உங்களுடைய எல்லா தேவைகளை, காரியங்கள் என்னங்கிறத தோத்திரத்தோட கூடிய, கடந்த நாட்கள் எப்படி உங்களை நடத்தினாருங்கிறதுக்கு தோத்திரம் சொல்லி தேவனுக்கு இப்போ இருக்கிற காரியத்துக்கு தெரியப்படுத்துங்கிறார். ஹல்லேலூயா. இதில் கவலைக்கூடாது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும், அதெல்லாம் கவலைப்படாது. ஆமென். கடந்த நாட்கள்லேயே தேவன் செஞ்சதுக்கு தோத்திரம் பண்ணு. உன் விண்ணப்பத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்து. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். இன்றைக்கி அதுதான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் கர்த்தருக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும். நான் ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷனில் தானே சொன்னேன். ஆமென். அந்த காணா ஒரு கல்யாணத்தில் அந்த வேலைக்காரன் அவர் சொல்கிறத, இயேசு கிறிஸ்து சொல்கிறத கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் அவன் கேட்குறான். ஏன்னா நம்ம ஒரு கல்யாணத்துக்கே போகிறோம், அங்கே இருக்கிற வேலைக்காரன்ட்ட நம்ம சொன்னால் அவன் செய்வானா? அந்த கல்யாணத்தை யார் நடத்துகிறாங்களோ அவங்க சொல்கிறது தான் செய்வான். ஆமென். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறத அவனுக்கு செய்கிறாங்க. அது சாதாரணம் இல்லை. 2-3 குடம் கொள்ளக்கூடிய 6 ஜாடி அத்தனையும் நிரப்புங்கிறார். ஏன் இதை நிரப்ப சொல்கிறீங்க, என்ன இது, என்ன அனாவசியமான வேலை அப்படியெல்லாம் அவெல்லாம் கேட்கல, அதை அப்படியே நிரப்புறாங்க. ஆமென். இப்போ மொண்டு கொடுங்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஜெபம் பண்ணல, தேவனை பார்த்து பல இடங்களில் என்ன பண்ணியிருக்காரு, அந்த அப்பத்தை எடுத்து தேவனுக்கு தோத்திரம் பண்ணி எல்லாத்துக்கும் பிட்டு கொடுங்கன்னாரு. அப்படி தான் இருக்குது. ஆமென். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஊற்றுங்கிறாரு, மொண்டுட்டு போய் கொடுங்கங்கிறாரு. ஹல்லேலூயா. ஜெபமே அங்கே இல்லை. ஆமென். அதுவும் இல்லாமல் இது என்ன, இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, அங்கே வசனம் என்ன சொல்லுது, இது முதலாவது அற்புதம். ஏன் இதை முதலாவது அற்புதம்னு அங்கே நோட் பண்ணுது? முன்னாடியே இவர் பேய் பிசாசுகளை ஓட்டி அதை பண்ணி இதை பண்ணி 5 அப்பத்தை 5000 பேர்த்துக்கு கொடுத்துருந்தா இந்த வேலைக்காரனுக்கு அவர் சொல்கிறத செய்வான். இவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரியா, அதனால் இந்த தண்ணியை நிரப்புவோம் அப்படின்னு. இது இவருக்கு இதுதான் முதலாவது அற்புதமே. ஹல்லேலூயா. அப்போ இவர் எதுக்காக ஊற்ற சொல்கிறாரு அப்படின்னு அவன் சந்தேகப்படாமல், கேள்வி கேட்காம அந்த காரியத்தை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிற போது அந்த பேசுகிற காரியத்தை அற்பமாக எண்ணாதபடியாய், சில காரியமே அற்பமாக இருக்கலாம். ஏன்னா தண்ணியை ஊற்றுங்கிறது அற்பமான காரியம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், நாம் எதிர்பார்த்துருக்கிற காரியத்துக்கு செயல்பாடு அற்பமாக இருக்கலாம். ஆமென். ஆனால் நம்ம சொல்கிற ஆவியானவர் நமக்கு சொல்கிறத சந்தேகப்படாதபடி அதை நம்ம செய்கிற போது தேவன் பெரிய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும். ஆமென். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள, ஒரு கண்மூடித்தனமான, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆட்களை தான் தேவன் இந்த நாளில் தேடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம ஜெபத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கேட்குற போது என்ன நடக்குங்கிறத தான் வேதத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், ஜெபம் என்பது சரியானது எது என்பதை நம்ம தெளிவுபடுத்த, தேர்ந்தெடுக்க அது மிக மிக அவசியமானது. எங்கே? அப்போஸ்தலர் நடபடி 10:9-15 படிங்க. அப்போஸ்தலர் நடபடி 9
10 9 5. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 9 முதல். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலே சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆமென். அங்க வசனம் பார்க்குறோம், பேதுரு மாடியில் ஏறி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தபோது, ஹல்லேலூயா, ஜெபிக்கிற போது தேவன் ஒரு காரியத்தை காமிக்கிறார். பெரிய ஒரு துப்பட்டியில் சகல விதமான மிருகங்களும் அதில் இருக்கிறத பார்க்குறான். இதை அடித்து சாப்பிடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. யூதர்களுக்கு என்னன்னா, இந்தந்த மிருகங்களை தான் சாப்பிடலாம், இந்த பறவைகளை தான் சாப்பிட்லாம், மற்றதெல்லாம் தீட்டானது சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் இது நாள் வரையிலும் சட்டம். ஆமென். ஆனால் இன்னைக்கோ கர்த்தர் அந்த துப்பட்டியில் காமிக்கிறதெல்லாம் எது எது தீட்டான பறவையோ மிருகமோ அதெல்லாம் அந்த துப்பட்டியில் இருக்குது. அவர் சொல்கிறார், நீ அடித்து இதை சாப்பிடு அப்படிங்கிறார். பேதுருக்கு என்ன, கர்த்தர் நம்மளை ஒருவேளை சோதிக்கிறாரோ அப்படின்னு அவன் என்ன நினச்சிங்கன்னு சொல்கிறான், நான் இதுவரையிலும் இந்த மாதிரி தீட்டானதெல்லாம் சாப்பிட்டதில்லை ஆண்டவரே அப்படின்னு பேதுரு அங்கே சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் சுத்தமாக்கினவளை நீ தீட்டாக எண்ணாதே என்றபடியாய். ஹல்லேலூயா. எதுக்கு நம்ம பார்க்குறோம், நீ ஜெபிக்கிற போது மட்டும்தான் மனுஷீகமாக சில காரியங்களை நம்ம பார்க்கிற போது இது நல்லது என்றபடியாக இருக்கலாம். ஆனால் ஜெபிக்கிற போது மட்டும்தான் தேவன் இது சரியானதா இல்லையாங்கிறத உனக்கு சொல்லவே முடியும், உன்னோடு பேச முடியும். ஹல்லேலூயா. நீ சில காரியம் இது வேண்டாம், அவங்கள பார்த்தா சரியில்லை, முகத்தை பார்த்தாவே சரியில்லை, இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு நான் ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஜெபத்துக்கு உட்காந்தினா தான் தெரியும். ஆமென். அவங்களோட மறுபக்கத்தில் தேவன் அவங்க எப்படிப்பட்டவங்கிறத காமிப்பார். ஹல்லேலூயா. அப்போ காரியம் என்ன, நாம் ஜெபிக்கிற போது தான் ஒரு காரியத்தை சரியானபடி ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும். ஆமென். நான் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம்னு எண்ணாதங்கிறார். இதோட அர்த்தங்கள் வேறமையாக இருக்கலாம். ஆமென். காரியம் என்ன, புறஜாதியார்கிட்ட சுவிசேஷம் சொல்லும்படிக்கான ஒரு காரியம். ஆமென். ஆனால் இன்னைக்கு எதை வச்சு காமிக்கிறார்? ஹல்லேலூயா. இப்போ இந்த அசுத்தமான மிருகத்தை அடித்து சாப்பிடுங்கிறது நீ மிருகத்தை சாப்பிட்ற காரியம் மட்டுமல்ல. அதுக்கு தான் இன்னொரு இடத்துல வேதம் சொல்லும், இந்த வேத வசனங்கள் எல்லாம் சுய தோற்றம் உடையவதாய் இல்லாதபடி. ஆமென். சுய தோற்றம்னா நீ என்ன பண்ணுவ, இதை மட்டும்தான் பார்ப்ப. எதை மட்டும்தான் பார்ப்ப, நீ ஆண்டவர் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னு நீ சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அது சுய தோற்றம். என்ன சுய தோற்றம்? வேற ஒன்று. அது என்ன? அதுதான் புறவினாத்தாருக்கு சுவிசேஷம் சொல்லும்படியான காரியம். ஹல்லேலூயா. அப்போ இது எப்போ அவனுக்கு தெளிவு வருது? ஆமென். எப்போ தெளிவு வருது? ஜெபிக்கிற போது தான் தெளிவு வருது. ஆமென். ஜெபிக்கிற போது தேவன் நம்மளோடு பேச முடியும். எது சரி எது சரியில்லை என்றபடியாய் நமக்கு ஒரு காரியம் இங்கே என்ன, மேலோட்டமாக பார்க்குற போது சரியில்லாதது, ஆனால் உள்ளார்ந்து பார்க்கிற போது இது சரியானது. ஆமென். ஆவியானவர் அங்கே நமக்கு இந்த காரியத்தை சொல்லித் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். அது அடுத்தது 2வது காரியம், இருண்ட காலங்களில் உதவியாக இருக்கும். எது? ஜெபம். ஒரு இருண்ட காலம்னா என்ன? நாளைக்கு நடக்க போகுது என்னன்னு தெரியாது.
இந்த காரியத்தோட முடிவு என்னன்னு தெரியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி இது முடியும் என்பது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நம்மளோடு பேச வல்லவராக இருக்கிறார். எப்போ? ஜெபிக்கிற போது. எரேமியா 32:23 பாருங்க. எரேமியா 32:23. எரேமியா 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவி கொடாமலும் உமது நியாய பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றையும் செய்யாமலும் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கையெல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். ஆமென். அதை கானானுக்குள்ளே சுதந்திரிக்கும்படியான காரியங்கள்லாம் நடந்தது. ஆனாலும் கீழ்ப்படியாமல் போனபடினால அவர்களுக்கு இந்த தீங்கெல்லாம் தேவனே அனுமதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த 24வது வசனம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பட்டயத்தின் நிமித்தமும் பஞ்சத்தின் நிமித்தமும் கொள்ளை நோயின் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர். ஆமென். அடுத்து 25. கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதா இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன். ஆமென். எரேமியா ஜெபிக்கிற போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அங்கே கொள்ள நோய் வருது, பலவிதமான நாட்டில் பஞ்சங்கள் வருது, நெருக்கங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, கல்தேயர் வந்து இந்த எருசலேமை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எரேமியா கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒரு இடத்த வாங்கு, பிளாட்டு வாங்குங்கிறார். ஹல்லேலூயா. இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. உலகத்தில் எல்லாம் கொள்ளை நோய் இருக்குது, பஞ்சமாக இருக்குது. வேறொரு நாடு வந்து நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், நம்ம நாட்டை பிடிச்சிக்கிட்டான், இனிமேல் நிலைமை என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு இடத்த வாங்குங்கிறாரே என்றபடியாக அவன் யோசிக்கிறான். ஆமென். ஆனால் காரியம் என்ன? 44வது வசனம் லாஸ்ட் லைனை மட்டும் வாசிங்க. 44 கடைசி லைன், 32:44. அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். இந்த நாள் மாறுங்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் மாறும், நீ இப்பயே வாங்கி வை அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ காரியம் என்ன? உலகத்தை பார்க்கிற போது ஒரு இருண்ட சூழ்நிலை தான். கொள்ளை நோய் இருக்குது, பஞ்சம் இருக்குது, வேறொரு நாடு வந்து நம்ம நாட்டை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒரு இடத்த வாங்குங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எதிர்காலம் ஒரு இருண்ட காலமாக இருக்கிற போதும் தானே நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற போது மட்டும்தான் நீ என்ன செய்யணுங்கிறத அவர் உன்னோட பேச முடியும். ஆமென். அவர் நிச்சயமாக பேசவில்லை. இன்னைக்கு சூழ்நிலை என்ன? நீ சூழ்நிலையை பார்க்காத. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிற போது வீடை கட்ட ஆரம்பித்த கொஞ்ச நாள்லே கொரோனா வந்துடுச்சு. ஆமென். கொத்தனார் சித்தாள் வந்து வேலைக்கு வர்றதே கஷ்டம். ஹல்லேலூயா. கொரோனா வந்துடுச்சு. ஆனால் எனக்கு வசனம் என்ன கொடுத்துருந்தார்? நான் யாத்திரா 33:14, என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தையை வசனத்தை வாங்கிக்கிட்டு தான் நான் இந்த வேலையை ஆரம்பித்தேன். ஆமென். ஆனால் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் தான் போய்கிட்டு இருந்தது. கட்டுறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் கட்டி முடிக்க வச்சார். ஆமென். எந்த ஒரு கடனும் வாங்காமல் கட்டி முடிக்க வச்சார். ஹல்லேலூயா. சூழ்நிலையெல்லாம் வேறையாக தான் இருந்தது. ஆமென். ஆனாலும் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நம்ம செய்கிற போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அடுத்தது 3வது காரியம், ஜெபம் தேவனோடு ஒரு ஆழமான ஐக்கியத்தை ஏற்படுத்தும். 1 கொரிந்தியர் 2:13. 1 கொரிந்தியர் 2:13 பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா.
ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? அதுதான் இங்கே பேதுருக்கிட்ட நம்ம பார்த்தோம். ஆமென். பேதுருக்கிட்ட அந்த துப்பட்டியில் இறங்கின அந்த மிருகங்களெல்லாம் பார்க்குறோம், சாப்பிடக்கூடாதது. ஆனால் தேவனோ சாப்பிடு என்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய காரியத்தோடு சம்பந்தப்படுத்துறது. எப்படி சம்பந்தப்படுத்துறது? இங்கே எப்படி சம்பந்தப்படுத்துகிறாரு? இன்னைக்கு நீ யூதர்களுக்கு மட்டும் சுவிசேஷம்னு நினைக்காத, புறஜாதியாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற அந்த ஆவிக்குரிய காரியத்தை இந்த ஆவிக்குரிய காரியத்தோட சம்பந்தப்படுத்தி பேசுகிறாரு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய காரியத்தோட சம்பந்தப்படுத்தி பேசுகிற காரியத்தை இப்படி தான் சம்பந்தப்படுத்துவார். இதில் நமக்கு தெளிவான ஏன் இந்த காரியத்தை தேவன் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:9 பாருங்க. 1 கொரிந்தியர் 9:9 போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ? ஆமென். தேவன் மாடுகளுக்காகவா கவலைப்படுறார்? பழைய ஏற்பாடில் போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாதன்னு மோசே சொன்னாரே, மாடுகளுக்காகவா கவலைப்படுறார்? அப்பனா எதுக்காக கவலைப்படுறார்? 11வது வசனம் பாருங்க. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? ஆமென். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? ஹல்லேலூயா. என்ன அப்படின்னா சொல்கிறாரு? போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாதன்னா இப்போ எப்படி ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய காரியத்தோட சம்பந்தப்படுத்துகிறாரு? ஹல்லேலூயா. ஒரு சாதாரணமாக ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் ஒரு கன்சல்ட்டிங் போனீங்கன்னா அவர் பேசுவார். மாத்திரை மருந்து கொடுக்கலனாலும் அவர் பேசுவார். பேசுகிறதுக்கு நீ ஃபீஸ் கொடுத்தாகணும். ஐ மீன் அவர் என்ன உங்களுக்கு கன்சல்ட்டிங் கொடுக்குறாரோ அதுக்கு நீ ஃபீஸ் கொடுக்கணும். ஐ மீன் இது சரீர பிரகாரமான ஒரு காரியமாக இருக்கலாம். ஐ மீன் ஆத்மா காரியமாக இருக்கலாம். இப்போ ஆவிக்குரிய காரியத்தை தேவனுக்கிட்டேருந்து இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளுகிற போது அது எங்கேருந்து பெற்றுக்கொள்ளுகிறியோ, ஹல்லேலூயா, அதை நீ பெற்றுக்கொள்ளுகிற போது அதுக்கு நீ பே பண்ணுறியான்னு கேட்குறார். ஹல்லேலூயா. அந்த சரீர நன்மையை அறுக்கிறதுக்கு நீ விட்டு கொடுக்குறியான்னு கேட்குறார். சரீரத்தினால நீ உழைக்கிற காரியத்தில் நீ விட்டு கொடுக்குறியான்னு கேட்குறார். ஆவிக்குரிய காரியத்தில் உனக்கு போதிக்கிறாங்கல்ல, அப்போ ஆவிக்குரிய காரியத்தில் போதனையை பெற்றுக்கொள்ளுகிற நீ என்னத்தை அவங்களுக்கு கொடுக்குறவனாக இருக்கிற? இதை தான் அங்கே சொல்கிறார். போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாதேங்கிறார். ஹல்லேலூயா. அது மாடு போரடிக்கிற போது சுற்றி சுற்றி வந்தாலும் கீழே குனிஞ்சு ஒரு 2-3 சாப்பிடும். அதை ஒன்றும் சொல்லாதேங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தை நடத்துகிற போது ஆமென் உங்களுக்கான ஆவிக்குரிய நன்மையை விதைக்கிற போது சரீர நன்மையை அவங்க எதிர்பார்க்குற போது நீ அதை கொடுக்கணுங்கிறார். ஆமென். ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய காரியத்தோட சம்பந்தப்படுத்தணுங்கிறார். ஆமென். எப்படி சம்பந்தப்படுத்துறதுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்படி தான் ஆண்டவர் பேச முடியும். நான் முன்பே பல தடவை சொல்லியிருக்கேன். நம்ம செகண்ட் ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு வசனத்தை காண்பிக்கிறது என்ன? தாவீதுகிட்ட சொல்கிறார், நீ முசுக்கொட்டை செடிக்கிட்ட போய் அமர்ந்துரு, அது அசைகிற போது நீ பெலிஸ்தர் மேலே யுத்தம் பண்ணால் நீ ஜெயிப்பேங்கிறார். இந்த வசனத்தை ஏன் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் குறித்து வச்சுக்கிட்டேன். ஆமென். பல நாட்கள் கழித்து அந்த வடுகுப்பட்டையில் அந்த பிளைண்ட் ஸ்கூலில் நடக்கிற அந்த செக்கினாவில் ஆமென் அதை முடிக்கிற போது தான் அப்போ தினேஷ் தான் ஆராதனை, அத்தனை பேருமே கீழே கிடந்தாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைங்க எல்லாருமே அற்புதமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்போ வீட்டுக்கு ஜெபிக்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு உன் வாழ்க்கையில் முசுக்கொட்டை செடி அசைஞ்சிடுச்சுங்கிறார். அன்னைக்கு ஆரம்பித்தது தான் செக்கினா. இன்னைக்கு 124 பேட்ச் நம்ம முடிச்சிருக்கிறோம். ஆமென். ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய காரியத்தோட எப்படி சம்மந்தப்படுத்துறதுங்கிறத பற்றி பேசுகிறேன். ஆமென். ஆவியான் நம்மளோடு பேசுகிற போது எப்போ அது முடியும்? நம்ம ஜெபத்தோடு வேதத்தை வாசிக்கிற போதோ ஜெபத்தில் இருக்கிற போது தான் ஆவியானவர் நம்மளோடு பேச முடியும். ஆமென். அடுத்து 4வது காரியம், ஜெபம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மாற்ற வல்லது. அப்போஸ்தலர் நடபடி 12:5-8,
பேதுருவோட காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடி 12 5 8. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 8 முடிய வசனங்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சபையார் அவனுக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஆமென். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள்னா என்ன அர்த்தம்? அவனை விடுதலை பண்ணும்படிக்காக அல்ல, வெளியில கொண்டு வந்து அவனை சிரச்சேதம் பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா. வெளியில அவனை வந்து வெளியில விட போறாங்கன்னாக்கா இவர் ஏன் அதுக்காக ஒரு தேவதூதன் அனுப்பி அவனை வெளியில கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு தெரியாதா? ஹல்லேலூயா. அவன் வெளியிலே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாள் அப்படின்னா, ஏன்னா அந்த நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் யாக்கோப்பை வந்து சிரச்சேதம் பண்ணுகிறார்கள். இதை தொடர்ந்து பேதுருவையும் செய்யும்படிக்காக பிளான் நடக்குது. ஆமென். இதுக்காக அவனை வெளியே கொண்டு வர்ற நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். ஆமென். இது எல்லாம் எப்போ நடக்குது? ஜெபிக்கிற போது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாளைக்கு வந்து சிரச்சேதம் பண்ண போகிற ஒரு நாளை, குறிக்கப்பட்ட ஒரு நாளுக்கு முந்தின நாள். ஹல்லேலூயா. சபையார் எல்லாம் ஊக்கமாக ஜெபித்து கொண்டு இருக்கிற போது இந்த காரியங்கள் நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவன் இந்த நாளில் எதுக்கு ஒரு இக்கட்டான, நம்ம எதை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும்ங்கிற காரியத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு இக்கட்டான நாள், எங்கேயுமே ஒரு விடுதலை இல்லை, எங்கேயுமே எனக்கு ஒரு வழி ஓப்பன் ஆகல, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. தேவன் ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் செய்ய முடியும். ஆமென். ஜெபிக்கிற போது இதையெல்லாம் எதுக்காக நம்ம பார்க்குறோம்? இப்போ பார்க்குற எக்ஸாம்பிள் எல்லாம் நடந்த காரியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது எல்லாம் இப்படிப்பட்ட காரியம் நம்மளுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறதாக இருக்கணும். ஆமென். நம்ம சோர்ந்துபடும்படிக்கான காரியம் அல்ல. நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலை எல்லாவற்றிலும் தானே தேவன் பெரிய காரியத்தை செய்வார் என்றபடியாய் அவரது பாதத்தில் அமர்கிற போது, ஆமென், காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே மறைஞ்சு போகும். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை தர வல்லது. எங்கே? 1 சாமுவேல் 1 6-7 வசனங்களை படிப்போம். அன்னாளை குறித்ததான காரியம். 1 சாமுவேல் 1 6-7. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துன்பப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது போதும். அங்க காரியம் பாருங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், ஆமென், அந்த பிரகாரமாக செய்வாள். ரொம்ப கவனிக்கணும். இது ஏன் அப்படி எழுதியிருக்கு? நீ பெருசாக சபைக்கு போய்கிட்டு இருக்கிறேங்கிற இல்லை. ஆமென். சபைக்கு போய் உன்னை என்ன ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. இப்படி அவள் பேசுவா. அதை தான் இங்கே சொல்லுது. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அந்த பிரகாரமே செய்வாள். ஆமென். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். ஹல்லேலூயா. எப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் யார் சமாதானப்படுத்தினாலும் சமாதானமாக முடியாது. ஹல்லேலூயா. என்ன ஆறுதல் நீ பேசினாலும் கதை ஆகாது.
ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டும்தான் சமாதானத்தை தர முடியும். ஆமென். அப்போ வசனம் சொல்லுது 16லேருந்து படிங்க. 16லேருந்து உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். இதுதான் விசுவாசங்கிறது. ஒரு வார்த்தை ஒருத்தர்கிட்டருந்து வருகிற போது அந்த வார்த்தையை நீ நம்பணும். ஆமென். அவன் ஒன்றும் பெருசாக அப்படி போய் ஜெபம் பண்ணி ஒரு பழி செலுத்தி இது சொன்னி நீ சமாதானத்தை போ உனக்கு நடக்கும் அப்படியெல்லாம் அவன் ஏலி சொல்லல. முதல் காரியம் பார்த்தீங்கன்னா ஏலி அவளை சந்தேகத்தான் படுறாரு. ஹல்லேலூயா. என்னமோ தண்ணி போட்டுக்கிட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்கா, முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறான்னு ஏலி சந்தேகம்தான் படுறாரு. ஆனால் அடுத்த வசன வார்த்தை என்ன சொல்கிறார்? சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படிவே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஹல்லேலூயா. இதுதான் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. சும்மா சாதாரணமாக சொல்லலாம். ஆமென். நான் அதே தான் சொன்னேன். இந்த செகினாவுக்கு அத்தனை பேர்த்துக்கும் சாப்பாடு போடுறது எப்படி என்னால் முடியுமா என்றபடியாக இருக்கிற போது அந்த மணப்பாறையில் இருக்கிற அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் சும்மா ஈஸி சேரில் சாந்திக்கிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு, பிரதர் நடத்துங்க பிரதர், கர்த்தர் நடத்துவார் அப்படின்னார். இதனால இவர் பாட்டு இவர் சொல்கிறாரு, நம்ம ஆரம்பிச்சுட்டு நம்மள நிற்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஹல்லேலூயா. ஆனால் அவரோட வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, அது தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. அவர் பேசுனது சாதாரணம். ஆனால் சாதாரணங்கிறது பேசுனது சாதாரணமாக இருக்கலாம், அதை பேச வச்சது தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஏலி சாதாரணமாக சொல்கிறாரு, ஆனால் அதேபடியாக தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். 18வது வசனம் படிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற சமாதானம் மட்டும்தானே உள்ளத்தை நிரப்ப முடியும். 1000 பேர் பேசினாலும் கதை ஆகாது. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் ஆமென் சமாதானத்தை தர வல்லவர் அவர். நாம் ஜெபிக்கிற போது ஆமென், ஜெபிக்கிற போது நம்மளை வழிநடத்த வல்லவர். ஆமென். அடுத்தது 7வது காரியம், ஜெபம் ஒரு மன உருக்கத்தை தர வல்லது. நெகேமியா 1:6-7 வசனங்களை படிப்போம். நெகேமியா 1:6-7 வசனங்கள். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உமக்கு இஸ்ரவேல் புத்திரர் எல்லார் செய்த பாவங்களுக்காகவும் அறிக்கையிடுகிறவராக இருக்கிறார். அரியனுடைய ஜெபத்தை கேட்டல்லும் என்றபடியாய் அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனம், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். ஆமென். எல்லா இஸ்ரேல் மக்களுக்காக இந்த நெகேமியா ஜெபிக்கிறார். ஆமென். உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார், இரவும் பகலுமாய் ஜெபிக்கிறார், தொடர்ந்து ஜெபிக்கிறார். ஏன்னா அவங்க சிறையிருப்பில் மாட்டினவங்களாக இருக்கிறாங்க. ஆமென். அதற்காக அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறவராக இருக்கிறார். அதிலே 3வது வசனத்தை படிங்களேன். நெகேமியா 1:3. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். மீந்திருக்கிறவர்கள்னா அங்கேருந்து சிறையாக பிடிச்சு கொண்டு வந்த நெகேமியா போல இங்கே இருக்கிறவங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் மீந்து இருக்கிறவங்கன்னா அந்த இடத்துல சிறைப்படாதவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அந்த நாட்டில் இருக்கிற இடத்துல இருந்தால் நம்ம தப்பிச்சுக்கலான்னு என்ன நினச்சாங்களோ அவங்க தான் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, பலவிதமான பிரச்சனைகள் நெருக்கங்கள், அவங்களுக்கு தான் அந்த காரியம். ஆமென்.
அப்போ அங்கே இருக்கிறவங்க இப்படி கஷ்டப்படுறாங்கங்கிறத அங்கேருந்து வந்தவங்க நெகேமியாவுக்கு சொன்னபடினால இங்கே நல்லா இருக்கிற யார் ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அப்படின்னா அவனுக்கு எந்த குறைவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட அந்த நெகேமியா இரவும் பகலுமாக ஜெபிக்கிறார். அவன் கர்த்தருடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ இது வந்தது? அந்த மனதுருக்கம். ஆமென். அவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்க்கிற போது இவருக்கு ஏற்பட்ட ஒரு மனதுருக்கம். அந்த மனதுருக்கத்தான் ஜபிக்கும்படிக்கான காரியத்தை கொண்டு வருகிறது. ஆமென். வேதத்திலே ஆண்டவரை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படும். அவர் திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகினார். ஹல்லேலூயா. அப்போ அந்த மனதுருக்கம் இன்னைக்கு நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கிற போது அந்த மனதுருக்கம் நமக்கு தேவை. ஆமென். ஜபத்தில் அவர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் கடமைன்னு சொல்கிறேன்? 1 சாமுவேல் 12:23 பாருங்க. 1 சாமுவேல் 12:23. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ஆமென். சாமுவேல் என்ன சொல்றாரு? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணாம இருந்தேன்னா நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பாவம் செய்கிறவனாக இருக்கிறோமா? நம்ம ஒன்றுமே ஜெபிக்காமல் இருக்கிறோன்னா நம்ம பாவம் செய்கிறவனாக இருப்போம்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக நாம் ஏறெடுக்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமானது மட்டுமல்ல, நான் அதை பார்த்தும் கேட்டும் ஆமென் ஜெபிக்காமல் இருப்பேன், ஆனால் அதை நான் பாவம் செய்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட்டி நம்ம பிரிஞ்சு போய் இப்போ கூட ஜெபிப்போம். ஜெபிக்கிற போதும் நான் எந்த காரணத்துக்காக நான் ஜெபிக்காமல் போகிறேன் அப்படிங்கிறத யோசிக்கணும். எது முக்கியம்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. இது பாவமா இல்லையா? தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டது? ஒரு சபையில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிற போது, கூடி ஜெபிக்கிற போது, எங்கே 2-3 என் நாமத்தினால் கூடுகிறார்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொன்னவர், வாக்கு மாறாதவர், நிச்சயமாக அங்கே இருப்பார். ஹல்லேலூயா. அங்கே நிற்கிற 4 பேருக்கு இல்லை. ஆமென். அந்த 4 பேர்த்த பார்த்தீங்கன்னாக்க உனக்கு அது பெருசாக தெரியாது. அதுக்கு நடுவில் கர்த்தர் நிற்கிறாருங்கிறத நீ பார்க்கணும். ஆமென். கூடுகிற இடத்துல நான் இருப்பேன்னு சொன்னவர் அங்கே வாக்கு மாறாத தேவனாக அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறவனாக இருக்கிறேனா? ஆமென். அதை செய்யாது போனால் வேதம் சொல்லுகிறது நான் ஜெபிக்காது இருப்பேன், ஆனால் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன் என்று சாமுவேல் சொல்லுகிறார். நான் அப்படி இல்லை, நான் ஜெபிக்கிறவன் தான், நான் வீட்டில் ஜெபிக்கிறவன், அதனால் எனக்கு பாவம் இல்லை, அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அப்போ இதை எப்படி பார்க்கறது? எங்கே 2-3 கூடுகிறாரோ அந்த இடத்துல நான் இருப்பேன்னு நிற்கிறவரை நீ மதிக்காமல் போய்கிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. இப்படி தான் நீ பார்க்கணும். ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரியத்தோட சம்பந்தப்படுத்துனா இப்படி தான் சம்பந்தப்படுத்தணும். ஆமென். இதை நான் புரிஞ்சவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்குப்படி மேற்படி நாம் பேசுவதற்கு இல்லை, அது உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. ஆமென். ஆனால் விலைக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஆமென். அடுத்தது 8வது காரியம், ஜெபம் நம்மை பலப்படுத்த வல்லது. லூக்கா 22:44 பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற காரியத்தை பார்க்குறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அது முந்தின வசனம் 43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஆமென். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். பலப்படுத்தினதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுது, அவருடைய வேர்வையெல்லாம் இரத்தமாக சிந்தியது என்றபடியாய். அப்படி அவர் உருக்கமாக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி உருக்கமாக ஜெபிக்கிற போது வேதம் என்ன சொல்லுது? நீ அப்படி ஜெபிக்கிற போது தேவ தூதனே உன்னை பலப்படுத்துவார். உன் கண்ணுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். ஆமென். உன்னை பலப்படுத்துக தேவன் தாமே தூதர்கள் அனுப்பி உன்னை பலப்படுத்துவார். ஆமென். அதை நிச்சயமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது 9வது காரியம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் அவசியம்.
லூக்கா 24:49 பாருங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்குமே சில சபைகளில் சில ஊழியக்காரங்க இந்த காரியத்தை விசுவாசிக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமென். இது அன்னைக்கு நடந்ததுன்னே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கும் தேவனுடைய பாதத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிற போது, நீ காத்திருக்கிற போது ஆவியானவர் உன்னை பலப்படுத்த முடியும். ஆமென். ஆவியானவர் உன்னை அபிஷேகிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த காரியத்தை நம்புறதில்லை. ஆனால் வேதத்து வசனங்களை நல்லா அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. ஆமென். உண்மையிலே நம்மளை விட வசனத்தை நல்லா தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வேலை செய்யலை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி 1:4 பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி 1:4. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆமென். யோவான் ஜலத்தினால, அந்த ஜலத்தினால ஞானஸ்நானத்தோடு முடிஞ்சிடுறதில்லை. யோவான் 3:5 பார்த்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா ஞானஸ்நானங்கிற அதை படிங்க. 3:5. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். ஜலத்தில் பிறக்கிறதுனா என்னவோ அதே மாதிரி ஆவியில் பிறக்கணும். ஆமென். இதுதான் அங்கே கர்த்தர் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இது பிறவாவிட்டால் ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னா இது இங்கே இருக்கிற தேவனுடைய ராஜ்யங்கிற ஒரு காரியம் கண்ணுக்கு மறைவாக ஒன்று இருக்குது. அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீ சில காரியத்தை செய்ய முடியாது, நீ புரிஞ்சுக்க முடியாது. ஆமென். தேவன் பேசுகிற காரியத்தை அறிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. நீ தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளே இருக்க மாட்ட. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் உனக்கு சமீபமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இங்கே பக்கத்தில் இருக்குதா? ஹல்லேலூயா. பக்கத்தில் தான் இருக்குது. ஆமென். அது எப்படி இருக்குது? உன் கண்ணுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நீ டாஸ்பார்க்கில் நின்னா நரகத்தில் இருக்கிற, அதுலேருந்து வெளியே வந்தீனாக்க தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற, சபைக்கு வந்தீங்கன்னா. இதுதான் காரியம். என்ன நீ யோசிக்கிற, கர்த்தருடைய காரியத்தில் எப்படி நடந்துக்கிறேங்கிறது தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறதுங்கிறது. ஆமென். அது எப்போ முடியுங்கிறது, எப்போ உன்னால் அதை சாதிக்க முடியும், அந்த காரியத்துக்குள்ளே வர முடியும்னா நீ ஆவியினாலும் பிறந்தாதான். ஜலத்தினால் பிறந்ததோடு நிறுத்திக்கிட்டீங்கன்னா நீ தேவனுடைய ராஜ்யமாகிய தேவனுடைய சித்தம் செய்கிறபடியான காரியத்தில் தேவன் சொல்லுகிற காரியத்தை புரிஞ்சுக்கிட்டோ அதை மற்ற காரியத்தை செய்யறதோ உன்னால் முடியாது. ஆவியிலும் பிறக்கணும் அடுத்த காரியம். அதில் பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியும், உள்ளுக்குள்ளே போக முடியும். ஆமென். அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நீ கேட்க முடியும். ஹல்லேலூயா. இதை தான் வேதம் சொல்கிறது. இதெல்லாம் எப்போ நடந்தது? அங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் 14வது வசனம். அப்போஸ்தலர் நடபடி 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த ஒருமனப்பட்டு எல்லாத்தோடு இருந்து ஜெபிக்கிற போது கிடைக்கிறது ஒன்று. நீ தனிப்பட்ட முறையிலாகவும் முன்னாடி வசனத்தின்படி பிதா நமக்கு அளித்த அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காய். ஆமென். நீ தனித்திருந்து ஜெபிச்சாலும் சரி, காத்திருந்து ஜெபிக்கிற போது ஆவியில் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளாக நீ போக முடியும். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரியம் என்ன? நீ ஜெபத்தில் இருக்கிற போது நடக்கும். கடைசியாக காரியம் ஜெபம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்தவும் அவரது வழி நடத்துவதை புரிந்து கொள்ளவும் உதவும். நீதிமொழிகள் 3:5-6 வசனம் படிப்போம்.
நீதிமொழிகள் 3:5-6 வசனங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அது மட்டுமல்ல, நம்பிக்கையாக இருக்கிறதோடு மட்டும் இல்லை, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆமென். நீ போகிற பாதையிலெல்லாம் நீ என்ன காரியத்தை எடுத்து செய்கிறியோ அந்த காரியத்தில் எல்லா நாளும் எல்லா வேலையிலும் எல்லா காரியத்துக்காகவும் அவரை நினைத்து கொள்வது தான் உன் வழியெல்லாம் நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. அப்படி நினைக்கும் போது அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அப்போ அந்த பாதை சரியான பாதையாக இருக்கும், சரியான வழியில் அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய வழி நடத்துதலை கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாருங்கன்னு ஜெபிக்கணும். ஆமென். முன்பே சொன்னதுக்குன்னா இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். என்னோட அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தில் ஒரு நாள் அதிகப்படியான வலி. ஆண்டவர் என்ன முன்னாடியே சொல்லிட்டார், ஆப்ரேஷனுக்கு போவாதன்னு. மாத்திரை மருந்து சாப்பிடல. இப்போ அதிகப்படியான வலி. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இனிமேல் என்னால் தாங்க முடியாது, நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற போது கர்த்தர் என்ன சொல்கிறார், சரி உன் இஷ்டப்படி ஆப்ரேஷன் பண்ணிக்க, பண்ண பிறகு நான் அதே இடத்துல வலியை கொடுத்தேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு. ஹல்லேலூயா. அப்போ இது தேவனுடைய சித்தம் இல்லை என்றபடியா நான் அந்த ஆப்ரேஷனுக்குள்ளாக கடந்து போகல. அதுக்கப்புறமும் வலி இருக்குது. ஆமென். ஆனால் தேவன் ஒரு நாள் வைத்திருந்தார், அந்த நாளில் அற்புதமாக எனக்கு சுகத்தை கொடுத்தார். இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட வலி இல்லை. ஆமென். எவ்வளோ வருஷங்கள் ஆனது. ஆனால் 9 வருஷம் இதில் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். தேவன் சொன்னதுலேருந்து மாத்திரை மருந்து சாப்பிடாதங்கிறதுலேருந்து 8 வருஷம். 1 வருஷம் சாப்பிட்டேன், 8 வருஷம். அவர் சொன்னாரேங்கிறது மாத்திரை மருந்து சாப்பிடல, ஆனால் வலி என்னை விட்டு போகலை, அதிலே தான் இருந்தது. நடுவில் இது மாதிரி அதிகப்படியான வலிகள் வரும். ஆமென். அப்பப்போ ஜெபம் பண்ணிக்குவேன். இப்போ ஒரு தடவை ஜெபிக்கிற போது தான் முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்பையும் தேவன் அனுமதிக்கலை. இது எப்படி என்னால் காரியங்கள் முடியும்? தேவன் நம்மளுடைய உள்ளத்தின் வழியாக பேசுகிற காரியத்தை நான் நம்புகிறவனாக இருக்கணும். தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளத்து வழியாக பேசுவார். அந்த பேசுகிற காரியம் உங்களுக்கு கடுமையானதாக கூட இருக்கலாம், வலி கொடுக்கறதாக கூட இருக்கலாம். ஆனால் அது நிச்சயம் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் அதை நம்புகிறவனாக இருக்கணும். ஆமென். அப்போ தான் தேவன் நமக்கு நம்ம வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்ய முடியும், அதிசயத்தை செய்ய முடியும். ஆமென். அவன் இந்த நாளில் கர்த்தாவே உம் வழிகளை எனக்கு தெரிவியும் என்றபடியா நான் ஆண்டவர்கிட்டேருந்து என்னை வழியை பாதையை நான் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, உம்முடைய பாதையை எனக்கு போதித்தரலும் என்றபடியாய் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் என்ன பண்ணணும். ஆமென். அப்படிங்கிறத நான் கேட்குறவனாக இருக்கணும். அது நான் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். கண்டிஷன் என்ன? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இப்படி நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம இவ்வளவு காரியத்தை பார்த்தோம். என்னென்ன காரியத்தை பார்த்தோம்? முதலாவது காரியம் என்ன பார்க்குறோம்? ஆமென். சரியானது எது என்பதை நம்ம தெளிவுபடுத்தும்படிக்காய் அப்போ பேதுருவோட காரியம் என்ன? பேதுருவுக்கு எது சரின்னு நினைக்கிறாரோ தேவனுடைய பார்வையில் அது சரியில்லை. பேதுரு காரியத்தில் அவர் என்ன சரின்னு நினைக்கிறாரு? நான் இப்படிப்பட்ட மிருகத்தை சாப்பிட மாட்டேங்கன்னு நினைக்கிறாரு, பழசை வச்சு, பழைய ஏற்பாடு காரியத்தை வச்சு. அப்படின்னா என்ன? இது நாள் வரையிலும் நம்ம நடந்து வந்த பாதை ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையில் நம்ம அந்த பாதையின் வழியாக அந்த கண்ணாடி வழியாக நம்ம பார்த்தோம்னா சில காரியம் தப்பாக தான் தெரியும். ஆமென். ஆனால் இன்னைக்கு தேவன் வேற ஒரு காரியத்தை சொல்லலாம். அன்னைக்கு அடின்னு சொன்னவர் பாறையை இன்னைக்கு பேசுன்னு சொல்லியிருக்கிறாருன்னா நான் மாற்றணும். ஹல்லேலூயா. அப்போ தான் தேவ ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து வர முடியும். 2வது காரியம், இருண்ட காலங்களிலே உதவியாக இருக்கும். ஆமென். என்ன செய்யறதுங்கிற ஒரு அடுத்தது என்ன செய்யறதுங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட
கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் சொல்கிற காரியம் நம்மளுடைய சூழ்நிலைமைக்கு எதிர்மறையாக இருக்கலாம். ஹல்லேலூயா. எதிர்மறையாக இருக்கலாம். ஆனாலும் அதை செய்கிற போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஜெபத்தோடு ஆழமான ஐக்கியத்தை ஏற்படுத்த, எப்படி ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய காரியத்தோடு சம்பந்தப்படுத்த நமக்கு தெரியணும். இது பிராக்டிஸில் வரும். ஆவியானவர் நமக்கு உதவி பண்ணுவார். சொல்லுகிற வசனம் வேற மாதிரி சொல்லும். ஆமென். ஆனால் நம்ம நடக்க போகிற காரியம் ஆவியானவர் அது இது மாதிரி இப்படி செய்யும்பார். ஹல்லேலூயா. அப்போ அந்த காரியத்தை எப்போ இதெல்லாம் நடக்கும், நீ நிறைய வேத வசனங்களை படிச்சிருக்கிற போது, தியானிக்கிற போது தான் அதை வச்சு உன்னோட அவர் ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய காரியத்தோடு சம்பந்தப்படுத்தி உன்னோடு பேச முடியும். ஆமென். அதே போல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஜெபந்தான் உன்னை தப்பி வைக்கும். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிற போதும் எல்லாரும் கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அங்கே ஒரு விடுதலை கிடைத்தது. ஆமென். உள்ளத்தில் சமாதானம் தர வல்லது. வேறு எந்த உலக பிரகாரமாக காரியம் உலகத்தில் இருக்கிறவங்க யாருமே சமாதானம் கொடுக்க முடியாத போதும் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை உள்ளத்தில் தர முடியும். ஹல்லேலூயா. எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கலாம், கொடுத்தது வரலன்னு இருக்கலாம், இப்படி பார்த்த காரியங்கள் நடக்குதுன்னு இருக்கலாம். ஆமென். தேவனுடைய பாதத்தில் அமரு. ஹல்லேலூயா. பாதத்தில் அமருன்னா என்ன காரியம்? நீ கொடுத்த காசு வரவே வராதுங்கிறது நாளைக்கு வந்துடணுங்கிறதுக்கா? ஆமென். நீ 10,000 இழந்திருப்ப, இன்னொரு வழியாக 20,000 உனக்கு தந்து சமாதானத்தை படுத்த முடியும். நீ அதே 10,000 பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் எப்படி சரி செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்படி சரி செய்வார். ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு மன உருக்கத்தை தர வல்லது. ஹல்லேலூயா. மற்றவர்கள் படுகிற பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகளுக்காக நம்ம ஜெபிக்கும்படியான காரியத்தை தேவன் நம் உள்ளத்தில் வைக்கிறார். காரியம் என்ன? சாமுவேல் சொன்னபடி, நாம் ஜெபிக்காமல் இருந்தால் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். ஆமென். 8வது காரியம், ஜெபம் நம்மை பலப்படுத்த வல்லது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினது போல தேவன் தேவ தூதர்களை அனுப்பி, தேவ மனுஷர்களை அனுப்பி நம்மளை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபம் அவசியம். ஆமென். காத்திருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். கடைசியாக ஜெபம் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்த, ஆமென், நம்ம சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரை மேல் நம்பிக்கையாக இருக்கிற போது உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இன்னும் அதிகப்படியாக ஜெபிப்போம், தேவனுடைய பாதத்தில் அமருவோம், ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய காரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆமென். ஆவியானவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உதவி செய்வார். அதுதான் நம்மளை எல்லா விதத்திலும் தானே, ஆமென், நம்ம பாதையை செவ்வாய்ப்படுத்த முடியும். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே நாங்கள் நினைத்து பார்க்கும்படிக்கான கிருபையை கொடுத்தமைக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த அப்போஸ்தலரை போல எங்களுக்கு முன்பாக ஓடிய இவர்கள் இந்த திரளான ஆண்டவரே பரிசுத்தவான்களைப் போல நாங்களும் இருக்க எங்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.